தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிவஸல்லம் என்ற 10 மாத கால பிரச்சார திட்டத்தை தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளது. அதன்படி வடசென்னை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானாவில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி செப்டம்பர் 1ஆம் தேதி காலை நடைபெற்றது. இந்த பேரணிக்கு வடசென்னை மாவட்ட செயலாளர் அன்சாரி தலைமையேற்று தொடக்க உரை நிகழ்த்தினார். மாநில செயலாளர் இப்ராஹிம் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக போதைப் பொருட்களை தடை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் போதைப் பொருட்கள் ஒழிப்பில் பொதுமக்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ஹாஜா மொய்தீன், மாவட்ட பொருளாளர் முஸ்தாக், மாவட்ட துணை செயலாளர் ரபிக் ராஜா, ஜலாலுதீன், ஜாவித் ரியாஸ் அகமது, மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் சித்திக், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சாதிக், தொண்டர் அணி யூசுப், வர்த்தகர் அணி ஜெயினுதீன் உள்ளிட்ட பலர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பெரியவர்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விளக்கும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பான தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இந்த பேரணிக்கு பொதுமக்கள் பெருமளவில் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால், அந்த பொருளாதாரம் நமக்கு நிச்சயமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த போதைப் பொருட்கள் தடுக்க வேண்டும். இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த போதை